நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா. நான் அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சித்தி சித்தி இங்க வாங்க. என்ன சித்தி, அங்க என்னாச்சு? எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்காங்க. மாப்பிள்ள அந்த டிராமாக்காரிய செம்ம டோஸ் விட்டுட்டு போறாரு. எதுக்கு சித்தி? சாப்பாட்டுல வாயை வைக்க முடியாத அளவுக்கு உப்பு கொட்டி வச்சா திட்டத்தானே செய்வாங்க. இதுக்கெல்லாம் கோச்சிட்டு போற ஆளு மகேஷ் இல்லையே. அதுவும் அவளை திட்டுறதுக்கு சான்ஸே இல்ல. அப்புறம் எப்படி அவளை திட்டினாரா? இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்னன்னு கண்டுபிடிப்போம். திடீர்னு மகேஷ்க்கு என்னாச்சு? காலையில காஃபி உண்மையிலேயே நல்லாதான் இருந்துச்சு. ஆனா காஃபி நல்லா இல்லைன்னு சொல்லி உன்கிட்ட கோவப்பட்டுட்டு இருந்தாரு. அதுவே ஏன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. சரி அஞ்சலி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. மேடம், குழம்புல எப்படி உப்பு அதிகமாச்சுன்னு எனக்கு தெரியல. எல்லாம் நான் கரெக்டா தான் போட்டிருந்தேன். சமைக்கும் போது இந்த மாதிரி தப்பு நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். சில சமயம் நாம மறந்து போய் உப்பு அதிகமா போட்டுருவோம். சில நேரத்துல மறதியில உப்பே போடாம விட்டுருவோம். அதெல்லாம் தெரியாம நடக்கிற தப்புதான். ஆனா தெரியாம நடந்த தப்புக்கு இந்த மாதிரி எல்லாம் கோவப்படுற ஆள் இல்லையே மகேஷ். ஆனா ஏன் இப்ப இப்படி கோவப்பட்டாருன்னு தான் எனக்கு இப்ப வரைக்கும் ஆச்சரியமா இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போற கேரக்டர் தான் அவரு. அதுவும் அவருக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமே, அப்புறம் ஏன் உன் மேல இவ்ளோ டென்ஷன் ஆனாரு? அதுதான் எனக்கு ஒன்னும் புரியல. மேடம், நான் பொய் சொல்லல. நான் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ உப்பெல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு. அப்படியா? ஆமா மேடம். நாட்டாம கரெக்டா நம்மள திரும்பி பாக்குது. பத்மா, நீ எதுவும் குழம்புல உப்பு போட்டியா? ஐயோ அண்ணி, என்ன போய் சந்தேகப்படுறீங்க? நான் எதுக்காக நீ குழம்புல உப்பு போட போறேன்? உன்னை சந்தேகம்லாம் படல பத்மா. நீதான் மாப்பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்து வச்ச. உப்பு எதுவும் கம்மியா இருக்கும்னு நினைச்சு நீ போட்டியான்னு தான் கேட்டேன். சத்தியமா நான் எதுலயும் உப்பு போடல அண்ணி. நீ தெரியாம போட்டுட்டியான்னு தானே கேட்டேன். அதுக்கே இவ்வளவு பதட்டப்படுற? ஐயோ இல்ல நீ, கடைசியில என் மேல பழி விழுந்துட கூடாதுல்ல, அந்த பயம்தான். இல்லன்னா இல்லன்னு சொல்ல வேண்டியது தானே. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு பத்மா? செல்வா அக்கா, நீ மாப்பிள்ளை கிட்ட தனியா போய் என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரி. ஏன் இப்படியெல்லாம் கோவப்படுறாரு அவரு? அவர் அந்த மாதிரி எல்லாம் கோவப்படுற ஆளே கிடையாது. அதுவும் அஞ்சலி மேல அவர் கோவப்படுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. தனிப்பட்ட முறையில அவருக்கு அஞ்சலி மேல ஏதாவது வருத்தம் இருக்கான்னு கேளு. சரிக்கா, நான் போய் என்ன ஏதுன்னு கேக்குறேன். அஞ்சலி, நீ ரூமுக்கு போ. நீ போ கவி. அந்த வேலை செய்யறவளை உட்கார வச்சுட்டு நாம 2 பேரையும் நிக்க வச்சுட்டா பாத்தியா அந்த நாட்டாம. முதல்ல இவளுக்கு ஒரு நல்ல நாட்டு வெடிகுண்டா வாங்கி வைக்கணும்.
வாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? இல்ல கோயிலுக்கு வந்தோம், அப்படியே மகேஷ பாத்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியா? மகேஷ் தம்பி எங்க? இப்பதான் ரூமுக்கு போனாரு. சரி, நாங்க போய் பாக்குறோம். சரி வா. இல்ல மாப்ள, நான் என்ன சொல்ல வரேன்னா அது இல்ல அங்கிள். வாங்க சம்மந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சம்பந்தி. இப்பதான் வந்தோம், கோயிலுக்கு வந்தோம், அப்படியே மகேஷ பாத்துட்டு போலான்னு. நல்ல விஷயம் சம்மந்தி. நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரிங்க சம்பந்தி. மாப்ள, நீங்க பேசிட்டு இருங்க. என்ன மகேஷ், என்ன ரொம்ப டல்லா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தப்பா. இல்ல ஓ முகம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லு. நீங்க தான் கேட்டீங்க, எங்க வீட்ல வேலை பாக்குற பொண்ணு அஞ்சலியை நீ லவ் பண்றியான்னு. அதை கேட்டு என் மனசு ரொம்ப சங்கடம் ஆயிடுச்சு. நீங்க மட்டும் இல்ல சித்தை, என் மனசாட்சியும் என்னை பார்த்து அப்படிதான் கேள்வி கேக்குது. நீ என்ன ஒரு வேலை செய்யற பொண்ணு கிட்ட இவ்ளோ க்ளோஸா இருக்க, அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப பாசமா இருக்க, நீ ஏதோ அந்த பொண்ணை லவ் பண்றியான்னு கேட்டுச்சு. அதே கேள்விதான் இப்ப நீங்களும் கேக்குறீங்க. அதை கேட்டது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சித்தி. சரி, எனக்கு அந்த பொண்ணுகிட்ட சந்தோஷமா சகஜமா பேசினா தானே இந்த கேள்வி வரும். அதனால்தான் நான் காலையிலேயே நல்லா இருந்த காஃபிய நல்லா இல்லைன்னு சொல்லி அவளை திட்டினேன். இப்போ உப்பால சாப்பாட்டுல உப்பு கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போற நேரத்துல ஆனா அவங்கள திட்டணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் அதிகமாவே திட்டிட்டேன். இதை நினைக்கிறப்போ எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. மகேஷ், நீ யாரையுமே காயப்படுத்த மாட்ட, நீ எப்படி இப்படி பண்ண? ஆமா தம்பி, நீ யாரையும் திட்ட மாட்ட. நாங்களே யாரையாவது சம்பந்தம் இல்லாம திட்டினா கூட நீ ஓடி போய் அவங்களை சமாதானப்படுத்தி, வேண்டாம் வேண்டாம், நம்மளால யார் மனசு கஷ்டப்படக்கூடாது, கண்ணீர் சிந்தக்கூடாதுன்னு சொல்றவன் நீ போய் இப்படி எல்லாம் பண்ணலாமா? பாவம் தம்பி, அந்த பொண்ணு இந்த வீட்ல எல்லாரும் அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீ மட்டும்தான் அவளுக்கு ஆறுதலா ஒரு நல்ல ஃப்ரெண்டாவே இருக்க. நீ போய் அவளை திட்டலாமா? ஐயோ சித்தி, இது தப்புன்னு எனக்கும் தெரியும். ஆனா எனக்கு வேற வழியே தெரியல. அந்த பொண்ணுக்கு என் மேல ரொம்ப பாசமா இருந்துச்சுன்னா, இன்னொரு விஷயம், அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கூட கிடைச்சிட்டாங்க. நாளைக்கு கிடைக்கிற நேரத்துல நான் போய் பாசமா இருந்து அந்த பொண்ணு என் மேல பாசமா இருந்தா அதெல்லாம் வேண்டாம் சித்தி. அதனாலதான் அந்த பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் கோவமா பேசுறேன். இத பாருங்க தம்பி, அதுக்கு இதுதான் வழியா?